ஒரு மனைவி கணவன் ஆயிடுச்சின்னு டாக்டர்கிட்ட போனாங்க. போனுட்டு என்ன கம்ப்ளைண்ட் கேட்டார் டாக்டரு. உடனே இந்த மனைவி அவங்கக்கிட்ட சொன்னாங்க, டாக்டர் இவர் வந்துட்டு ஒரு மாதிரி அசம்பந்தமாக இருக்கிறாருங்க, மந்தமாக இருக்கிறாரு, உணர்ச்சியே கிடையாது, எதை சொன்னாலும் சரி அப்படியே இருக்கிறாருங்க, நீங்கள் தான் பார்த்து என்னான்னு சொல்லி. அடடா ஒன்றும் கவலைப்படாதம்மா, இந்த மாத்திரையில் ஒரு மாத்திரை போடு, எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாரு. மறுநாள் அந்த அம்மா இந்த டாக்டர்கிட்ட மறுபடியும் வந்தது. இவருக்கு என்னமோ கொஞ்சம் கலக்கமாக இருந்தது. என்னம்மா, என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒன்றும் இல்லை, ஒரு மாத்திரை போட்டோம், ஒன்றுமே நடக்கலை, ஒன்றும் சேஞ்ச் இல்லை, அவருடைய டிசீஸ் போகலை. அவர் எடுத்து இன்னொரு மாத்திரையை போட்டுக்கிட்டார். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்ரோஷமாக ஆயிட்டாரு. அந்த டேபிளில் இருந்த பிளேட்டெல்லாம் வந்து கீச்சக்காயில் தள்ளிட்டு சோத்து கையில் என்ன அப்படியே தூக்கி அந்த டேபிளில் போட்டு அப்படி கெடாசினா இருப்பாருங்க. அப்போது பிரமாதமாக அவருக்கு அந்த மருந்து வேலை செஞ்சிருச்சுங்க. ஆனால் கொஞ்சோண்டு ஓவராக வேலை செஞ்சிருச்சு, ஆனால் நல்லா வேலை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொன்னாங்க. உடனே அந்த டாக்டரு, அடடா இந்த மாதிரி ஆயிடுச்சா, சரி நான் சொல்லியிருக்கணும் உங்களுக்கு, ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரைக்கு மேலே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும், நான் சொல்ல விட்ட மிஸ்டேக் என்னத்தான், சாரி. ஆனால் அந்த பிளேட்டெல்லாம் உடஞ்சதுக்காக நான் வந்து உங்களுக்கு காம்பன்சேஷன் பணம் கொடுத்துட்றேங்க, நீங்கள் ஒன்றும் டோன்ட் வரி அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார். உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அதை பற்றி பரவாயில்லைங்க, நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்பி இன்னொரு முறை போகிறதே கிடையாது, அதனால் அந்த பிளேட்டு பிரச்சனை அது கேட்டை தாண்டி போன பிரச்சனைங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. இப்போது மருந்தை பற்றி நாம் பார்க்கணும். சுயமாக மருந்து எடுத்துக்கூடாது. டாக்டர் சொல்கிற மருந்தை டாக்டர் சொல்கிற மாதிரி எடுத்துக்கணும், அது இன்னொன்று. டாக்டர் சொல்ல மருந்தை டாக்டர் சொன்ன காலத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும், அது இன்னொன்று. இப்போ இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படுறோன்னா, மருந்தெல்லாம் டூப்ளிகேட் மருந்து வேறு வருது, காலாவதியான மருந்து வேறு வருது. அதையும் நம்ம சேர்த்து நம்ம யோசிக்கணும். டாக்டர் அவங்க பணியை கரெக்டாக செய்கிறாங்களா? சில பேர் வந்துட்டு கரெக்டாக செய்கிறாங்க, சில பேர் காசுக்காக செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே.